Hi guys, welcome back to my channel. Long time no see எனக்கு தெரியும். Finally வந்து வீடியோ பண்ண வந்தாச்சு. பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா சம்மர் வைப்ல வந்திருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா sunscreen பத்தி பேச போறோம். இப்போ சம்மர் தொடங்கிருச்சு. sunscreen வாங்கலாம்னு ஒரு ஐடியால இருப்பீங்க. பட் என்ன sunscreen வாங்கலாம் அப்படினு உங்களுக்கு தெரியாம இருக்கும். சோ அதனால எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா sunscreen யூஸ் பண்றேன். சோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னலாம் அத எல்லா இன்ஃபோவும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். sunscreen வெறும் tanning மட்டும் prevent பண்றதுக்கோ என்ன வெயில்ல போனா கருத்து போயிருவே அதுக்கு தான sunscreen போடுறாங்க. அந்த மாதிரி மொக்கையால நிறைய பேர் sunscreen பத்தி ஒபினியன் வைப்பீங்க. sunscreen ஓட பேசிக் யூஸ் வெறும் tanning மட்டும் protect பண்றது கிடையாது. சன்னால வர டேமேஜ் ஒருத்தங்களுக்கு டிஃபர் ஆகும். சில பேருக்கு அதனால பிரச்சனையே இருக்காது. சில பேருக்கு அது ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கும். டாக்டர் கிட்ட எல்லாம் போவாங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட்ஸை காட்டிட்டு இதுதான் அந்த ப்ராடக்ட், இந்த எம்ஆர்பி வாங்கிக்கோங்க, ரிவ்யூ பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு சன்ஸ்கிரீனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க எந்த சன்ஸ்கிரீன் உங்க ஸ்கின் டைப்க்கு செட் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், இன்னொன்று கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனில் ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. லைக் மினரல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. வேற கெமிக்கல் சன்ஸ்க்ரீனில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஹோமோசாலிட், ஆக்டோக்ரைலின், ஆக்சிபென்சோன் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது உங்கள் ஸ்கின்ல மேலே அப்படி லேயராக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு. ஸோ யூவி ரேஸை உங்கள் ஸ்கின்குள்ளே போகாமல் ஒரு பேரியர் மாதிரி ஃபிசிக்கலி ப்ரொடெக்ட் பண்ணும். லைக் ஃபிசிக்கலி ஒரு பேரியர் மாதிரி உங்கள் ஸ்கின்ல இருந்து அது சன் ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே தானே கெமிக்கலும் பண்ணுது. நாங்கள் அதையும் தானே ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் வேற கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுனா, நீங்கள் அதை அப்ளை பண்ணி முடிச்சிடுறீங்க. கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் அந்த யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணிட்டு அதில் இருக்க கெமிக்கல்ஸ் நான் சொன்ன ஆக்டோக்ரிலின், ஹோமோசாலிட், ஆக்சிபென்சோன் இந்த மாதிரி நான் கெமிக்கல் சொன்னேன் இல்லையா, அது என்ன பண்ணும், அந்த ரேஸை கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ யூவி ரேஸை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி அது அட்மாஸ்பியரில் டிசிபேட் ஆகிடும். அதாவது அட்மாஸ்பியரில் அந்த ஹீட் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் 2 ஒர்க். இது ஃபிசிக்கலி ப்ரொடெக்ட் பண்ணுது, லைக் ஒரு ஷீல்டு மாதிரி. இது ஒரு கெமிக்கல் கன்வர்ஷன் நடந்து யூவி ரேஸை உங்கள் ஸ்கின்லேருந்து போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் பேசிக் திங் பிட்வீன் சன்ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் காட்ட போகிறேன். ஒன்று ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் லைக் அரோமா மேஜிக்கோட ஆலோவேரா ஜெல் சன்ஸ்க்ரீன். மற்ற 2 கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக்கோட ஆலோவேரா சன்ஸ்க்ரீன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெல் பேஸ்ட். யாருக்கு இது செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புள் அண்ட் காம்பினேஷன். இப்போ சம்மரில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கும் ஆக்னி ப்ரோன், அதாவது நிறைய பிம்பிள்ஸ் வரக்கூடிய ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், மற்ற இடம்லாம் கொஞ்சம் ஆயிலியாகிடும். அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்களுக்கு, நார்மல் ஸ்கின் இருக்க பீப்புளும் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்வா விச் இஸ் வாட்டர், அண்ட் நெக்ஸ்ட் ஆர்கானிக் beeswax, செகண்ட் பிளேஸ்ல, தேர்ட் பிளேஸ்ல ஆலோ பார்படென்சிஸ் ஜெல், ஃபோர்த்தில் ஜிங்க் ஆக்சைடு. இதில் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் கண்டென்ட் நிறைய இருக்குது. அண்ட் ஜிங்க் ஆக்சைடு நான் சொல்லி இந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்க சன் ப்ரொடெக்ஷன் இன்க்ரீடியன்ட் ஜிங்க் ஆக்சைடு விச் இஸ் மினரல் ஆக்சைடு. இது ஒரு ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீனால உங்களுக்கு ஃபேஸில் எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் வராது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் அவங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவும் ஆட் பண்ணல. சில பேருக்கு அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் கலர் இருந்தால் ஸ்கின்ல செட் ஆகாது. மெயின்லி சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இந்த சன்ஸ்கிரீன் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாவோட சன்ஸ்க்ரீன். ரெண்டுமே கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். இது AM to PM சன்ஸ்க்ரீன், இல்லை 50 SPF. இது டெய்லி ப்ரொடெக்ட் சன்ஸ்க்ரீன். இது 35 SPF வச்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் ஆல்மோஸ்ட் ஆல் தி இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் சேம் தான். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க சன் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல் நான் சொன்ன மாதிரி ஆக்டோக்ரிலின் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹோமோசாலிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 சன்ஸ்க்ரீனில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வெரஸ் கம்பேரேட்டிவ்லி இதில் ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறேன் இருக்கிற மாதிரி. பட் இதில் கொஞ்சம் மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ் தான். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் ட்ரை ஸ்கின் பீப்புள், காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள், நார்மல் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா செட் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு நான் ஏன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, ஏன்னா இதில் கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கனால சம்டைம்ஸ் செட் ஆகாமல் போகலாம்.
அண்ட் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இது வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி க்ரீமி ஃபார்முலா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு சிப்பி ஃபீல் இருக்கும். அதனால தான் வந்து இதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதோட 2 மெயின் பர்பஸ் என்னதுன்னா, வெறும் யூவி ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, பட் இந்த ஒயிட் காஸ்ட்டில் வரும் பார்த்துருக்கீங்களா, சில ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது ஒயிட் காஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் போட்டுட்ட பிறகு வந்து ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேயிஷாக இருக்கும் ஃபேஸ், இல்லை ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கதோ, பூசிட்டு வந்த மாதிரி, அந்த மாதிரி தான் இது எஃபெக்ட் இருக்கிறது தான் ஒயிட் காஸ்ட்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி சன்ஸ்கிரீனில் வராது, பிகாஸ் தே யூஸ் கெமிக்கல்ஸ், அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பை த வே இப்போ நான் வந்து கெமிக்கல், அது வந்து மினரல் அப்படின்னு சொல்கிறதுனால கெமிக்கல் போடக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. நேச்சுரல் ஆர்கானிக்னு ஒரு பொருள் சொல்கிறதுனால அது பெட்டரும் இல்லை, கெமிக்கல்னு சொல்கிறதுனால அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னும் கிடையாது. அது வந்து ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் வந்து டிஃபர் ஆகும், ஸ்கின் டைப் பொறுத்து டிஃபர் ஆகும். சில பேருக்கு எந்த ப்ராடக்ட் போட்டாலும் செட் ஆகும், சில பேருக்கு வந்து ரொம்ப க்யூரேட்டடாக இருக்கணும், சில இது தான் மட்டும் செட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வென் நேச்சுரல் சொன்னால் நல்லது, கெமிக்கல் சொன்னால் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டில் போயிடாதீங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எந்த லெவலில் இருக்குது அந்த ப்ராடக்ட்டில், அதை பொறுத்து தான். ஸோ என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னது, இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கலாமா வேண்டாமா, யாருக்கு எது தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் அண்ட் நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்க இந்த ஆலோவேரா சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யாருக்கெல்லாம் வந்து நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிடிக்கும், எனக்கு வந்துட்டு கெமிக்கல்ஸ் பேஸ் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து சூஸ் பண்ணலாம். இது SPF 20 விச் இஸ் இனஃப். லைக் SPF அதிகமாக போக போக தான் பெனிஃபிட், பட் அது வந்து ரொம்ப அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. SPF 50க்கோ 20க்கோ இருக்கிற சன் ப்ரொடெக்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் எனக்கு எந்த சன்ஸ்க்ரீனாலும் ஓகே, பட் வந்து எனக்கு கொஞ்சம் SPF கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அட் த சேம் டைம் என் ஸ்கின் வந்து ட்ரை இல்லை நார்மல் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி மோஸ்ட்டாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாவோட மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன் அண்ட் வாவோட AM to PM சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு இன்னொரு ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைமில் யூஸ் பண்ண இது வந்து அடிஷ்னல் தான், அரோமா மேஜிக் நான் சொல்லியிருந்தேன், அதுலேயே வந்து விட்டமின் சி ஜெல்லுன்னு ஒன்று வரும், அதுலேயே வந்து SPF 30 இருக்கும். ஸோ அதை கூட வந்து அது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுவும் ஒரு டைமில் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் என்கிட்ட இப்போ அது காட்டுறதுக்கு பொருள் இல்லை, அதனால தான். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி சத்து நிறைஞ்ச பழங்கள் காய்கறி எல்லாம் சாப்பிடுங்க. நானும் இதெல்லாம் பண்ணுறேன், ஏன் நீயே பண்ணல எங்களை சொல்லாத அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கக்கூடாது. நானே இப்போ வந்து இந்த சம்மரில் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். Tata friends.